Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, Exercise 4.3, Part 1. Dear students, Exercise 4.3 இன்னைக்கு start பண்ண போறோம். Question number 1, fill in the blanks. The compound interest on 5,000 rupees at 12% per annum for 2 years compounded annually is dash. அதாவது இங்க பாத்தீங்கன்னா principal amount 5,000 rupees கொடுத்திருக்காங்க. rate of interest 12% per annum, total years பாத்தீங்கன்னா 2 years கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு டைம் பீரியட்ல அதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலி, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 years எண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க முக்கியமான வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடப்படுது. ஸோ அப்படி கணக்கிடப்பட்டால் அதுக்கான ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டு இதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Pக்கு பதிலா 5,000 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்ட்டு 1 plus rate of interest 12%, so 12 divided by 100, n-ங்கிறது years. பட் 2 years இங்க கொடுத்திருக்காங்க, so n-க்குள்ள 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5,000 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 plus 12 divided by 100 whole square வரும். நெக்ஸ்ட் 100 plus 12, 112 divided by 100 whole square. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 5 2s are 10, இங்க 0 இருக்கு, ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். அதே போல இங்க 5 2s are 10, பேலன்ஸ் 1 இருக்கு, ஸோ 12, 6 2s are 12. இப்போ 56 divided by 50 whole square நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் இதை எழுதிக்கலாம். 56 divided by 50 into 56 divided by 50. ஓகே, இதை திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். 50 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 time 50 is 50, இங்கேயும் 1 time 50 is 50. இங்க ரிமைண்டிங் வந்து 2 zeros இருக்கு, ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் 50 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 time 50 is 50, 2 times 50 is 100. இப்போ இங்க 56 into 56 இருக்கு, இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3,136 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை இங்க இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 6,272 கிடைக்கும். ஸோ இதுதான் அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட். 2 years எண்ட்ல நமக்கு எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6,272 rupees இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P, அதாவது இந்த லாஸ்டா கிடைச்ச இந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை நாம மைனஸ் பண்ணணும். ஸோ 6,272 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு சம்ல 5,000 கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த 5,000 மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு 1,272 கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1,272 rupees. Subdivision 2, compound interest on 8,000 at 10% per annum for 1 year compounded half yearly is dash. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க, அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. டோட்டல் இயர் பார்த்தீங்கன்னா 1 year. இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லிக்கு கால்குலேட் பண்றாங்க. அரை வருடத்துக்கு ஒரு முறை அதை கணக்கிடுறாங்க கூட்டு வட்டியை. அப்படி கணக்கிடும் பொழுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 1 year எண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 200 whole power 2n. ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறதுனால இங்க 200 பவர்ல 2 into n போடுறோம். ஸோ இதை நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Pக்கு பதிலா 8,000 into 1 plus Rக்கு பதிலா 10 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
10 கொடுத்துருக்குறாங்க. 10/200 இன்ட்டு ஹோல் பவர் 2 இன்ட்டு 1, அதாவது 2 இங்கே இருக்கு. ஸோ n இயர்ஸ், என்னங்கிறது இயர்ஸ், இயர்ஸ் வந்து 1 இயர் கொடுத்துருக்கிறதுனால 2 இன்ட்டு 1ன்னு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8000 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிட்டா இங்கே 20 இருக்கும். ஸோ 20 இன்ட்டு 1 20, 1 இன்ட்டு 1 1, டினாமினேட்டரில் 1 இன்ட்டு 20 20 வந்துடும். இங்கே பவரில் 2 இன்ட்டு 1 2 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ ஸ்கொயரில் இருக்குன்னா 2 டைம்ஸ் எழுதிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2ஆல் 80 கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 4 2s are 8, இங்கே ஜீரோ இருக்குது, ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இதால் கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 2 2s are 4, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, ஸோ ஜீரோ ஆட் பண்ணிக்காங்க. இப்போ 20 இன்ட்டு 21 நமக்கு 420 கிடைக்கும். ஸோ 420 இன்ட்டு இங்கே ஒரு 21 இருக்குது. ஸோ இந்த 21ஆல் திரும்பவும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 8820 rupees கிடைக்கும் நமக்கு. இதுதான் டோட்டல் அமௌண்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அதாவது ஏங்கிறது அமௌண்ட் இங்கே 8820 மைனஸ் இது பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. அது பிரின்சிபல் நம்ம அசல் எவ்வளோ இருந்ததுன்னா 8000 இருந்தது. ஸோ 8000ஆல் இந்த மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 820 rupees நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 1 year எண்டில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 820 rupees. Subdivision B. The annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was dash. இப்போ ஒரு டவுனில் மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த ப்ரெசன்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 26,620 இருக்காங்க. மக்கள் தொகையே அவ்வளவு இருக்கு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 whole power N. ஸோ இதுதான் பாப்புலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், அதே இதை நம்ம பாப்புலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ரெசன்ட் அமௌண்ட்டு தான் நமக்கு ப்ரெசன்ட் பாப்புலேஷன் தான் நமக்கு இங்கே ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ ஏன்னு எடுத்துக்கிட்டா 26,620 is equal to P into 1 plus rate of interest வந்து 10. ஸோ 10/100 whole cube. n வந்து இங்கே 3 years கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு P இன்ட்டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே ஜீரோக்கு இங்கே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 10 into 1 10, 1 into 1 1, டினாமினேட்டரில் 1 into 10 10 வந்துடும். நெக்ஸ்ட்டு 10 plus 1 11, 11/10 ஹோல் கியூப் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 26,620 is equal to P இன்ட்டு இந்த 11/10 3 டைம்ஸ் எழுதுங்க. ஸோ 3 டைம்ஸ் எழுதிட்டா எனக்கு கியூப்ன்றதுனால நம்ம 3 டைம்ஸ் இங்கே எழுதணும். ஸோ எழுதிட்டு நெக்ஸ்ட் இதை வேல்யூஸ் எல்லாம் பிஏ அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூஸையே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகிறோம். கொண்டுட்டு போனோம்னா நமக்கு 26,620 இன்ட்டு 10 into 10 into 10 இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 3 டென்ஸும் இங்கே வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அதே போல் இந்த 11 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 2 11s are 22, பேலன்ஸ் 4 இருக்கு. இங்கே வந்தால் 46. ஸோ 4 11s are 44, பேலன்ஸ் வந்து
2 இருக்கு. ஸோ இங்கே வந்து 22. 2 11s 22. ஒரு 0 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்பவும் 1 11s 11. 2 11s 22. பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ இங்கே 22 ஆயிரும். 2 11s 22. இன்னொரு 0 இருக்கு. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 220 கிடைக்கும். திரும்பவும் 11ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 2 11s 22. 0வை ஆட் பண்ணிக்கிட்டா 20 வந்துடும். ஸோ 20 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 0வையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 20யோட ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு 20,000 பாப்புலேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த டவுனில் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருப்பாங்க அப்படின்னா 20,000. ஆன்சர் வந்து 20,000. Fourth subdivision. If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula dash. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை, அதான் இங்கே குவார்டர்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான சூத்திரத்தை கேட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். A is equal to P into 1 plus R by 400 whole power 4n. இதுதான் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா. The difference between the compound interest and simple interest for 2 years for a principal of 5,000 rupees at the rate of interest 8% per annum is dash. அதாவது இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே இயர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 5,000 rupees கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% per annum கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square. ஸோ இப்போ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 8 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 4s 8. இங்கேயும் 2 4s 8. பேலன்ஸ் 2 இருக்கு. இங்கே வந்தா 20. ஸோ 5 4s 20. 2 by 25 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 2 by 25 into 2 by 25. இப்போ இதை நாம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 1 time 25 is 25. இங்கே வந்து 2 times 25 is 50. இங்கே 2 0 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. So 1 time 25 is 25. 8 times 25 is 200. So இப்போ 8 2s 16. 16 2s 32 வந்துடும். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது 32 rupees டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் வந்து 32 rupees. Students, thank you. Have a wonderful day.